1600 மைல் தாண்டி வந்த மரண ஆயுதத்தை வச்சு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதை கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. உலக நாடுகள் எல்லாம் இப்ப ஏன் உச்சகட்ட பயத்துல இருக்குன்னு முழுசா கேளுங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இஸ்ரேலை அழிக்க ஈரான் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வீசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஒரு கொடூரமான ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறால ரூட் மாறி சிரியா நாட்டுல ஒரு கிராமத்துல விழுந்துருச்சு. 90 கிலோ வெடிமருந்து உள்ள அந்த ஷாஹித் ஏவுகணை அதிர்ஷ்டவசமா வெடிக்கல. ஆனா அங்க ஆடு மேய்க்கிற சின்ன குழந்தைங்க அது என்னன்னே தெரியாம அது மேல ஏறி சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல குழந்தைங்க மண்ணுல விளையாடுவாங்க. ஆனா அங்க அந்த பிஞ்சு குழந்தைங்க மரணத்தோட விளையாடிட்டு இருக்காங்க. நினைச்சாலே பகீர்னு இருக்குன்ன. ஒருவேளை அந்த ஏவுகணை மட்டும் வெடிச்சிருந்தா பல கிலோமீட்டருக்கு புல் கூட முளைச்சிருக்காது. அந்த இடமே சுடுகாடா மாறி இருக்கும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் துபாய், அபுதாபின்னு நம்ம இந்தியர்கள் அதிகமா வேலை பார்க்குற இடங்கள்லயும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. விமான நிலையங்கள் முடங்கி பல பேர் அங்க உயிருக்கு பயந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு நீங்க சாவறதா இருந்தா சாவுங்கடா, எதுக்கு அப்பாவி மக்களை பழி வாங்குறீங்கன்னு உலகமே கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த வல்லரசு நாடுகளின் ஈகோவால பாதிக்கப்பட போறது என்னவோ சாமானிய மக்கள் தான். 3ஆம் உலக போருக்கான அபாயம் நெருங்கிடுச்சோன்னு பயமா இருக்கு. இந்த போர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. துபாயில இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி பத்திரமா இருக்க சொல்லுங்க.